நாங்கள் படிக்கிற பாடத்தில் இன்ட்ரெஸ்டோட படித்தோம்னா அது காணும். இப்போ ஆளும் ஈடுபாடு தேவையானவர்களுக்கு தேவை. ஆனால் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆக்களுக்கு பெரும்பாலும் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை விளங்கி படித்து கொண்டு வந்தால் காணும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட பாடத்துக்கு பொறுப்பான உதவி கல்வி பணிப்பாளருடைய ஒத்துழைப்பாலையும் உதவியோடையும் பல செயலமர்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. அதால் நாங்கள் எங்களுடைய கல்வியில் சிறந்த பெருவேற்று பெற்றுக்கொள்றதுக்கு உதவியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தனியார் கல்வி நிறுவனத்தில் நான் கல்வி பயின்ற போது அங்கே அந்த ஆசிரியர்களுடைய வழிகாட்டல் அயராத உழைப்பு மத்தியில் என்னால் சிறந்த பெருவேற்று பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. தெய்வேந்திரன் திருக்குமரன், கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தில் மாணவனாக பயின்றுள்ளேன். நேற்று வெளியாகிய வேதர பரீட்சை முடிவுகளின்படி அகில இலங்கையில் கணித பாடப்பிரிவில் தேசிய நிலையில் முதலிடத்தை பெற்றுள்ளேன். வெற்றிக்கு பங்களித்த ஆசிரியர் சமூகமும் பாடசாலை சமூகமும் மற்றும் பழைய மாணவர்களும் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் சக மாணவ தோழர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் படிக்கிற பாடத்தில் இன்ட்ரெஸ்டோட படித்தோம்னா அது காணும். இப்போ ஆளும் ஈடுபாடு தேவையானவர்களுக்கு தேவை. ஆனால் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆக்களுக்கு பெரும்பாலும் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை விளங்கி படித்து கொண்டு வந்தால் காணும். இறுதியாக அதை மீட்டலாக ஒன்று செய்தால் காணும். மற்றபடி ஏஎல் என்றது அவ்வளவு கடினமான பாடப்பகுதி இல்லை. பலவர் யோசிக்கிற மாதிரி கடினமான பாடப்பகுதி இல்லை. அதை விளங்கி ஒவ்வொரு நாளும் விளங்கி படித்தோம்னா ஓகே. மற்றும் படிப்பை தவிர நான் கடந்த வருடம் பாடசாலையில் சிரேஷ்ட மாணவ தலைவனாக கடமையாற்றியிருக்கிறேன். மற்றும் இணைப்பாட விதான செயற்பாடுகளாக குறிப்பிட்டு கூறுற அளவுக்கு பெருசாக இல்லை என்றாலும் விளையாட்டுகளில் ஈடுபட்டுள்ளேன். பாடசாலை மட்டம் வலய மட்டங்களில் கடந்த ஆண்டுகளில் மாகாண மட்டங்களும் சென்றுள்ளேன். அங்கு பெரும்பாலும் விளையாட்டு போட்டிகள் கிடைச்சதில்லை. மற்றும் வருடம் ஒலிம்பியாட் போட்டிக்கு சர்வதேச ரீதியில் பங்கு பெற்று வருகின்றேன். வெற்றி கிடைத்தமையால் எமது சமூகத்துக்கு நான் பெருமை சேர்த்துள்ளதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் நர்மிதா அற்புதராஜா, மாவட்ட ரீதியில் வவுனியால முதலாவதாக வந்திருக்கேன். இந்த ரிசல்ட் 3A, கணித பாடத்தில் 3A எடுத்தேன். நான் எனக்கு அயராது உழைத்த ஆசிரியர்களுக்கும் இந்த பாடசாலைக்கும் இந்த பாடசாலையின் அதிபர் அவர்களுக்கும் இந்த பாடசாலை சமூகத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது சக மாணவர்களுக்கும் எனக்கு உதவி செய்தவர் ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல கஷ்டங்களுக்கு மத்தியிலும் எங்களுக்கு ஆய்வுக்கூட வசதியையும் நூலக வசதியையும் ஏற்படுத்தி தந்ததுனால நாங்கள் வழியாக படித்தனாங்க. அது மாதிரி எங்களுக்கு அடுத்து இருக்கிற பேட்சில் படிக்கிற மாணவர்களுக்கும் இந்த வசதிகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிக் கொள்கின்றேன். இந்த பாடசாலையை மேலும் சிறப்பாக்குவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கு கேட்கிறேன். எனக்கு வருங்காலத்தில் என்ஜினியராக வர விருப்பம். இந்த சமுதாயத்துக்கு நான் ஒரு நல்ல சகபாடியாக இருந்து கொள்வேன். நான் சந்தனா குழந்தான். நான் இந்த முறை 25 பேட்சில் ஏஎல் எக்ஸாம் எழுதி டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்தேன். நான் அதோட ஐலாண்ட் நம்பர் 81. இப்படி நான் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாட்டி கொண்டு யாராக இருந்தாலும், அடுத்தது டீச்சர்ஸ், அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட்டிவான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது எனக்கு. அப்போ ஏஎல் படிப்புன்றது எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த இதில் எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதோட கைட் பண்ணக்கூடிய ஆக்கள் எல்லாரும் இருந்தது எனக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது. அதோட எங்கள் சிஸ்டர்ஸ் கூட இருக்கணும். அவைய கூட இப்போ தான் படித்து முடிச்சது. அப்போ அதனால அவையிட்ட எனக்கு கைடன்ஸ் கிடைச்சிது. அதோட படிக்கிறது அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும் இல்லை.
விரும்பி படிச்சா காணும். ஏன்னா நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு மனசை வருத்தி விளங்காம படிக்கணும். முதல்ல இது பாடங்களை விளங்கிட்டு படிச்சா வந்து என்னவா இருந்தாலும் ஈஸியா செய்யலாம். அதுதான் நான் ஃபர்ஸ்டா யார் கேட்டாலுமே எனக்கு இது வரைக்கும் கேட்ட பிள்ளைகிட்டையும் அதுவும் சொல்லலாம். முதல்ல பாடத்தை விளங்கிட்டு பிறகு வந்து செய்யறன்றது வந்து ஒரு ஈஸியான முறை. ஏனென்றா பாடங்களை விளங்காம படிக்கிறன்றது வந்து கொஞ்ச நாள் மறந்துடும். என்ன பாடம் பண்ணாலும் சரி, நான் பயோஸ்ட்ரீம் எடுத்தனால பயோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, அதில் ஃபிசிக்ஸ் அதெல்லாம் டேர்ம்ஸ் எல்லாம் இது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி எடுக்கணும். கெமிஸ்ட்ரி அதுவும் அதே மாதிரி தான். பயாலஜி வந்து கைட் பண்ணுறதுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல டீச்சரும், அதுக்கு நீங்கள் இது பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டைமும் இருக்கணும். அதுக்கு மினக்கிடக்கூடிய இது வந்து எனக்கு என்னோட சேர்ந்து மினக்கிடக்கூடிய மாதிரி எனக்கு டீச்சர்ஸ் கிடைச்சிருந்த எல்லா பாடத்துக்கும். அப்போ அதனால நான் சரியான பிளஸ்ட்னு நினைக்கிறேன். அதோட என்னவா இருந்தாலும் டீச்சர்ஸ்ட நாங்கள் கைடன்ஸ் எடுக்கிறது உண்மையான நல்லம். அப்போ அவ்வளோதான் சொல்லலாம். இனிமே நீங்கள் படிக்கிறது வந்து விளங்கி படிங்க, அது மட்டும்தான் சக்ஸஸுக்கு இதுன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, இப்போ ஏஎல் முடிச்சோன்னே அடுத்த கட்டம் என்ன? யூனிவர்சிட்டி போகிறது. யூனிவர்சிட்டி போய் நல்லா படித்து அங்கேயும் இதே மாதிரியே எஃபர்ட் போட்டு படிப்பேன். படிச்சுட்டு அங்கே ட்ராப் அவுட் ஆன பிறகு இந்த திறமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை டாக்டரிங் தான் மோஸ்ட்லி. அப்போ அதனால நல்லா படித்து நல்லா இது வந்து இது வேற பேஷண்ட்ஸுக்கு நல்லா இருக்கும். என் பெயர் வந்து தேவதாஸ் கிஷானி. நான் தரம் 1லேருந்து தரம் 11 வரைக்கும் ஜாவூர் புனித மரியாள் பள்ளிக்கூடத்தில் வந்து நான் கல்வி கட்டினான். என்னுடைய காபூது சாதாரண தரத்தில் வந்து 80 சித்தியை பெற்று என்னுடைய உயர்தரத்துக்காக வந்து யாவூர் புனித அந்தோனியார் கல்லூரியில் வந்து என்னுடைய உயர்தர கல்வியை கற்கிறதுக்காக வந்து நான் அதில் வந்து உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் என்ற பிரிவில் வந்து நான் இந்த உயர் கல்வியை வந்து தெரிவு செஞ்சு கற்ற வேளையில் வந்து இப்போ எனக்கு உயர்தர பெறுபேறுகள் அடிப்படையில் வந்து 2AB சித்தியை பெற்று மாவட்ட ரீதியில், அதாவது யாழ் மாவட்ட ரீதியில் வந்து 1ஆம் இடத்தையும், அகில இலங்கையை பொறுத்தவரையில் வந்து 27வது இடத்தையும் வந்து பெற்றிருக்கிறேன். இதுக்கு உறுதுணையாக இருந்தது வந்து என்னுடைய முதலாவது வந்து அம்மா. எனக்கு கடவுளில் நம்பிக்கை வந்து அதிகமாக இருக்குது. கடவுள்கிட்ட ஆசீர்வாதத்தோடையும் அம்மாவுன்ற உறுதுணையோடையும் அவாட அயராத அர்ப்பணிப்போடையும் தான் நான் இந்த பொறுப்பேற்ற பெற்று நான். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பாடசாலை பயணத்தில் வந்து என்னுடைய ஆரம்ப பாடசாலையாக இருந்தாலும் சரி, என்னுடைய உயர்தரத்தை மேற்கொண்ட பாடசாலையாக இருந்தாலும் சரி, அனைத்து ஆசிரியர்கள் அதிபர்கள் அனைவருமே எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள். அவர்களுடைய சிறந்த வழிகாட்டலையும் வந்து அவர்களுடைய அயராத அர்ப்பணிப்பாலையும் தான் நான் இன்றைக்கு இந்த ஒரு பொறுப்பேற்ற பெற்றுக்கொண்டு நான். என்னுடைய உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் வந்து நான் தெரிவு செய்த பாடத்தில் வந்து உயிர் முறைமை தொழில்நுட்பவியல் என்ற பாடத்திற்கு பொறுப்பான ஆசிரியர்கள் என்று என்னுடைய பாடசாலையில் வந்து நியமிக்கப்பட இல்லை ஆசிரியர்கள். அது மட்டும் இல்லாமல் ஆய்வுகூட வசதிகளும் எனக்கு இருக்கையில். ஆனாலும் வந்து ஏனைய ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பும் அவர்களுடைய அர்ப்பணிப்போடையும் இயன்றவரை எங்களுக்கு ஒத்துழைப்பு செய்தவைகள். அது மட்டும் இல்லாமல் தீவக வலய கல்வி பணிமனையை பொறுத்த வரைக்கும் அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட கருத்தரங்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மேற்கொள்ளப்பட்ட செமினார், செயலமர்வுகள், ப்ராக்டிக்கல் ரீதியான கருத்தமர்வுகளாக இருந்தாலும் சரி, அதை வச்சு தான் என்னால் வந்து இந்த ஒரு பொறுப்பேற்று எடுக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட பாடத்துக்கு பொறுப்பான உதவி கல்வி பணிப்பாளருடைய ஒத்துழைப்பாலையும் உதவியோடையும் வந்து பல செயலமர்வுகள் வந்து மேற்கொள்ளப்பட்டது. அதால் வந்து நாங்கள் எங்களுடைய கல்வியில் வந்து சிறந்த பெறுவேற்று பெற்றுக்கொள்றதுக்கு உதவியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தனியார் கல்வி நிறுவனத்தில் வந்து நான் கல்வி பயின்ற போது வந்து அங்கே அந்த ஆசிரியர்களுடைய வழிகாட்டல், அயராத உழைப்பு மத்தியில் வந்து என்னால் வந்து சிறந்த பெறுவேற்று பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. என்னுடைய வறுமையின் மத்தியிலும் பல கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் வந்து ஒரு போராட்டத்தில் தான் நான் நல்லா படித்து இப்படி ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்தேன். நான் வறுமைன்றது எதுக்குமே தடையாக இருக்காது. நாங்கள் கடினமாக முயற்சி செஞ்சோமா இருந்தால் எதையுமே சாதிக்கலாம்ன்றதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பேன்ட்டு நம்புகிறேன். என்னை போலவே நிறைய மாணவர்கள் வந்து அயராத முயற்சியோடையும் கடின உழைப்போடையும் மனதில் நம்பிக்கையோடையும் முறை பக்தியோடையும் நாங்கள் எதையும் முயற்சி செஞ்சோமா இருந்தால் எல்லாத்தையுமே சாதிக்கலாம்ன்றது தான் என்னுடைய வந்து கருத்தாக இருக்கும். வேறு என்ன சொல்லுங்கள்?
அது மட்டும் என் சிறு வயதிலேயே வந்து நான் என் தந்தையை வந்து இழந்துட்டேன். இழந்த பிறகு அம்மாவுண்ட அயராத உழைப்பும் அம்மாவோட ஆதரவோடையும் தான் நான் இவ்வளவு வருஷம் படித்து இன்றைக்கு ஒரு பெருபேரை பெற்றிருக்கிறேன். அம்மா சாதாரண ஒரு கூலி வேலை செய்து தான் என்னை படிப்பிச்சவ. ஆகவே அம்மாவுக்கு வந்து நான் நிறைய நன்றி சொல்கிறது கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு தனி ஆளாக இருந்து என்னை படிப்பிச்சு என்னை இன்றைக்கு இந்த ஒரு நிலைமைக்கு வந்து விட்டிருக்கிறா. ஆகவே அம்மாவுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உயிர்முறைமைகள் தொழில்நுட்பவியல் பாடத்துக்கண்டு நியமனம் பெற்ற ஆசிரியர்கள் வந்து எங்கள்கிட்ட பாடசாலையில் இல்லாத பட்சத்திலையும் வந்து எங்களோட பாடசாலையில் இருக்கக்கூடிய உயிரியல், பௌதிகவியல், ரசாயனவியல் ஆசிரியர்கள் பாடங்களை பகிர்ந்து கொண்டு எங்களை வந்து அந்த நேரத்தில் வந்து தங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு எங்களை வழிப்படுத்தி எங்களுக்கு படிப்பிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கடைசி எக்ஸாம் வந்து நெருங்குற சந்தர்ப்பங்களில் பல செமினார்களை வந்து பாடசாலையிலேயும் வந்து மேற்கொண்டு எங்களுக்கு இன்னும் நல்ல தெளிவான அறிவை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதுக்கு வழிவகுத்தவைய எனது பாடசாலை அதிபருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனக்கு உதவி செய்த என்னுடைய நண்பர்கள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் வந்து நான் நன்றியை சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நான் தெரிவு செய்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து உயிர்முறைமைகள் தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம், அடுத்து 3வது பாடமாக வந்து தகவல் தொடர்பான தொழில்நுட்பவியல் பாடத்தை தான் தெரிவு செஞ்சேன். நான் என்னுடைய பாடங்களை பொறுத்த வரைக்கும் வந்து உயிர்முறைமைகள் தொழில்நுட்பவியல் பாடங்களாக இருக்கிற பட்சத்தில் வந்து நாங்கள் வந்து இப்போ ஷார்ட் நோட்ஸ் வந்து எடுக்கிறதாலேயோ இல்லை அதை வந்து இப்போ ப்ராக்டிக்கலோட சம்மந்தப்பட்ட பாடம்ன்றதால நாங்கள் அதையும் வந்து ஒரே நேரத்தில் படிக்கும்போது வந்து எங்களுக்கு இலகுவாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ எஸ்எஃப்டி தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞான பாடமாக இருக்கும் பட்சத்தில் வந்து நாங்கள் கடந்த கால பரீட்சை வினாத்தாள்களை வந்து நாங்கள் எவ்வளவு அணுகி எவ்வளவு பேப்பர் வந்து நாங்கள் செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து எங்களுடைய தரத்தை வந்து உயர்த்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். தகவல் தொடர்பான தொழில்நுட்பவியல் அதாவது ஐசிடி பாடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அதாவது குறிப்புகள் எடுத்து படிக்கிறது ஒரு பட்சம், அதே மாதிரி வந்து செயல்முறை ரீதியாகவும் வந்து நாங்கள் அணுகும்போது வந்து எங்களுக்கு பரீட்சை வினாத்தாள் தொடர்பில் வந்து எந்த ஒரு பயமுமே இருக்காது. நான் இனி வந்து நான் பல்கலைக்கழகத்தை தெரிவு செய்கிற பட்சத்தில் வந்து தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு கற்கை நெறியை தெரிவு செய்து என்னுடைய உயர் படிப்பை வந்து நான் தொடர்ந்து இதே போலவே முயற்சித்து நல்ல ஒரு பெறுபேட்டை பெற்று எனது சமூகத்திற்கு வந்து அதாவது இந்த ஊர்காவற்றுறை என்ற இடத்துக்கு வந்து நான் என்னால் இயன்ற அளவு சேவையை செய்வேன்றது வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன்.